ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பு ரசம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த மழையில் குளிரில் குழந்தைங்க எல்லாமே சளி இருமல் காய்ச்சல் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக இந்த மாதிரி ஒரு ரசம் செஞ்சு கொடுத்தா இந்த ஒரு கப்பு குடித்தா போதும். காய்ச்சல் தலைவலி சளி இருமல் எல்லாம் பறந்து போயிடும். ஹாஸ்பிட்டலுக்கு போன அவசியமே கிடையாது. வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் சத்தான தூதுவளை ரசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் தொட்டியில் வச்சுருக்கிறேன் நான் தூதுவளை. எல்லார் வீட்டிலுமே நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு செடி வச்சுட்டாலே போதும், நம்ம அப்பப்போ சூப்பாக வச்சு குடிக்கலாம். இப்போ நான் பறித்து கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு குட்டி கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகு, முக்கியமாக மிளகு தான், இதுதான் காரத்துக்கு, வேறு எதுவும் நம்ம சேர்த்துறதில்ல. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, இது 3 ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 6, ரெண்டுமே 6 சேர்த்திக்கலாம் போதும். அதையே நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ அந்த தூதுவளை நான் நல்லா 2-3 தடவை அலசி எடுத்து வச்சுக்கிறேன். அது தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து நம்ம அது கூடவே சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிம் பண்ணி வச்சுக்கோங்க. சிம் பண்ணி வச்சுட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ரசமே தனியாக இதே மாதிரி கருவேப்பிலை சூப்பு வைக்கலாம். தூதுவளை செய்கிற மெத்தட்லேயே கருவேப்பிலை தனியாக போட்டு காய்ச்சலுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப நல்லது. ரொம்ப வதக்கக்கூடாது. சிம்மில் வச்சு ஓரளவுக்கு சாஃப்டானா போதும், நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. பாருங்கள், சாஃப்டாக சுருங்கி வந்தால் போதும். ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு நல்லா ஃபைனாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சாச்சு. இன்னும் கூட அதில் தண்ணி நம்ம நல்லா நீர்க்க தண்ணி சேர்த்திட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா திக்காக வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டு நல்லா சுத்தமாக வடிகட்டியாச்சு. இன்னும் கூட நம்ம இதில் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ, ஏன்னா குடிக்கணும் அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அதனால் அது கூட இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்தி கலந்து விட்டு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது. இன்னும் திக்காக தான் இருக்குது. அதனால் இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்த்தி அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்திட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சாச்சு. வச்சுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கலாம். எப்போவுமே கீரை வகைகள் சூப் ஆகட்டும் கூட்டு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு குறைவாக சேர்த்துங்க. இப்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா நுர கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் சத்துக்கள் அழியாமல் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கொதித்து நுர கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு சர்விங் பவுலுக்கு சுட சுட மாற்றிக்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு சூப்புங்க இது, ரசம் சொல்லலாம். இது சூடான சாதத்துலேயும் கூட ஊற்றி சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது. இது ஒவ்வொரு குட்டி டம்ளர்லேயோ கப்புலேயோ குழந்தைக்கு ஸ்பூன் போட்டு கொடுக்கலாம் நம்ம, அவ்வளோ நல்லது. இந்த கண்டிப்பாக தூதுவளை கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் குடிங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுங்க. இந்த மழை காலத்தில் வரக்கூடிய சளி இருமலை கட்டுப்படுத்திக்கலாம். நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூடான சாதம் ஒரு 2 ஸ்பூன் சாதம் இருந்தால் போதுங்க. அதுக்கு ஒரு 2 கரண்டி இந்த ரசம் ஊற்றி நல்லா சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். Until then, bye from Nalini. Thank you.